ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சுக்கிரன், 2ஆம் இடத்திலே குரு, 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பேச்சுகளை பார்த்தோம்னா, மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே மே 14ஆம் தேதி புதன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ள பாருங்க அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி வரையும் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி உங்க ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல கலகலப்பா இருப்பீங்க, நல்ல ஸ்பீடா இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக முடிப்பீங்க. இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த மாதம் வெற்றிகரமாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ள இருப்பது. அதே போல நல்ல கவர்ச்சியா இருப்பீங்க, இளமையா தெரிவிங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரன் ராசிக்குள்ள இருப்பது புதுசா ஏதாவது சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் இந்த மாதம். ஏன்னா வாகனக்காரர்கள் சுக்கிரன் இந்த மாதம் ராசிக்குள்ள இருப்பது வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம் இதெல்லாம் கொடுக்குங்க சுக்கிரன் இந்த மாதம் ராசிக்குள்ள இருப்பது. அதே போல அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். அதே போல சுக்கிரன் இந்த மாதம் 2ஆம் இடத்துக்கு போறார். அதுவும் குருவோட இணைய இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோடு இந்த மாதம் சஞ்சாரம் செய்திருக்கிறார். மே மாதம் கடைசி வரையுமே. அப்ப 2ஆம் இடம் பலம் பெறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் 2ஆம் இடத்துல 2 வலுவான அதுவும் தன கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்ப இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடம் பலம் பெறுவதனால குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த மாதம் குடும்பம் அமையக்கூடிய யுகத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் இந்த மே மாசம் தான் 2ஆம் இடத்துல இருப்பார். அடுத்த மாதம் பாருங்க 3ஆம் இடத்திலே அமர இருக்கிறார் குரு பகவான். அப்ப இந்த மாசம் முடியறதுக்குள்ள, மே மாசத்துக்குள்ள பாருங்க, ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்ப விருத்தியை தரும். அதாவது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதமே பாருங்க குழந்தை உருவாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியும் குருவோட அந்த மாதம் இணைகிறார். முக்கியமா இந்த மாதம் வராத பணம் எல்லாம் வந்து சேரும். இந்த மாதம் சொந்தமா தொழில் செய்யறவங்க எல்லாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். அதே போல உத்தியோகத்துல நல்ல பேரு புகழ்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கம்பெனில, அதுவும் வெளிநாடு சார்ந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி குருவோட இந்த மாதம் இணைகிறார். குரு வீட்டில் சனி இருக்கிறார், சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால வெளியூர், வெளிநாடு, இன்னும் சொல்ல போனால் மிக பிரமாண்ட ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் இந்த மாதம். இந்த இழுபறியாக இருந்த காரியத்தெல்லாம் இந்த மாதம் பேசி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடம் பலம் பெறுவது சிறப்பு. அதே போல குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. அப்ப இந்த மாதம் பண வரவுல ஒரு திருப்திங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியன் பாருங்க அரசாங்க கிரகம், அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்துல மே 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் ராசிக்குள்ள வந்துடுவார். மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வழியில ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். இந்த கூடுதல் பொறுப்புகள், நிர்வாக திறமை, திடீர் அதிர்ஷ்டம் சூரியன் ராசிக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ராசிக்குள்ள வருவதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல முக்கியமா செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதம் மே மாதம் 11ஆம் தேதி வரையும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7க்கும் 12க்கும் அதிபதி. இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பூமி சம்பந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம்
நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு டக்குன்னு அமையும் மே மாதம் 11ஆம் தேதிக்குள்ள. மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு போகிறார். விரையாதிபதி பலம் பெறுகிறார். ஏதாவது வீடு மாறணும், இடம் மாற்றணும், தொழிலை மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது தான். இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் பாருங்கள் 2027 ஜூன் வரையும் இருப்பார். அப்போ 2027 ஜூனுக்குள்ள பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்கு. சனி பகவான் உழைப்புக்கு காரகன். யாரெல்லாம் உழைப்பை நம்பி ஓடுறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது கட்டாயம் உண்டு. அப்போ உழைப்பால் உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பாருங்க 2027 ஜூன் வரையும் அமையும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. கோச்சாரத்தில் சனி பகவான் 3, 6, 11 தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல் தர யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதிங்க. 9க்கும் 10க்கும் அதிபதி அவரே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ நல்ல தசாபதிகள் இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும். சனி திசை உங்களுக்கு நடக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு திசையில் சனி புத்தி நடக்குது அப்படின்னா கூட இந்த காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டங்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு விளங்கும். அப்போ சனி பகவானால் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயம் வர முடியும் இந்த 2027 ஜூனுக்குள்ள. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அப்போ உழைப்பை நம்பி ஓடுறவங்க, வெளிநாடு போய் சம்பாதிக்கணுங்கிறவங்க, புதுசாக தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் கட்டாயம் சப்போர்ட்டாக இருப்பார். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே பாருங்க கோச்சாரம் மிக வலுவாக இருக்கிறது. அதே போல புதன் பகவான் பாருங்க இந்த மாதம் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதிங்க. அவர் ராசிக்குள்ள இருப்பதும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல பண வரவுகளை கொடுக்கும், கல்வி மூலம் உயர்வை கொடுக்கும், உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த மாதம் விஷ்ணு வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதத்தில் 5, 6, 7 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு வசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 1, 2, 3, 4, 5, அதே போல் மே 11, 12, 13, 14, மே 17, 18, மே மாதத்தில் 21, 22, அதே போல் மே 27, 28, 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.